போட்டோ எடுக்கிறா டேய் நகரமாக செல்ல வேண்டும். ஆமா அப்படி இருக்கு. எப்படி சொல்லு அந்த பெண்ணை பார்த்து விட்டு அல்லவா? ஆனால் இன்னும் முகத்தை பார்க்கவில்லை. முகத்தை நீ பார்க்க வேண்டும். தளபதியாரே ஆசை வந்து விட்டதோ என்று முதற்கொண்டு உனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல. யாருக்கு? உனக்கு வழிகாட்டி யாரு? நீதான். நான் யாரு உனக்கு? தெய்வம் தெய்வமே. இது முதற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? என்ன பணி செய்ய வேண்டும்? தெய்வத்திற்கு. தெய்வத்திற்கா? காலை வீட்டுறேன். என்றும் அழியாமல் சந்தோஷமாக ஆடி பாடி இந்த பெண்ணோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் சொல்லிக்கிட்டு நான் வாழ்த்துக்கிட்டு இப்பொழுது நீங்கள் சென்று அரண்மனையில நான் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, நாட்டு மக்கள் அனைவரையும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பெண்ணை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். உண்மைதான். அவளோடு சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடி விட்டு என்ன தேவையை பெற்றுக்கொண்டு அந்த அரண்மனைக்கு வந்து சேருங்கள். அதற்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். அரண்மனையில் படத்தோடு காத்துக் கொண்டிருப்பேன். திருமணம் செய்து கொண்டு அவனை அழைத்து வாருங்கள். பஞ்சனையில கொஞ்சம் குழாவ வேண்டும். பழுக்கு கொடுப்பேன். சொல்றது கேட்டா அது வேற சீக்கிரம் சொல்றல. சரி, நீங்க உழைத்தது போல் நான் நடந்து கொள்வேன். புரிந்து கொள்ள இல்லாமா? சொன்னதை செய்தி முடித்து விட்டு சீக்கிரமாக வாருங்கள் அரண்மனைக்கு. ஆகட்டும். சென்று விட்டமா? என்னங்க ஐயா? வணக்கம் 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 வணக்கங்க 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 வணக்கம். என்னங்க ஐயா? நேருங்க ஐயா. அது இந்த பூவை போட்டு முகம் அப்படியா? ஆமாம். நீங்கள் யார்? என்ன நாடு? உங்க பெயர் என்ன? இதே நாட்டு சேர்ந்தவர். என்னோட பேரு மோகனா. நீங்க எதுக்காக வரீங்க? யார் நீங்க? இந்த நாட்டுக்கே இளவரசர். நாட்டுக்கே இளவரசர். உன்னோட பெயர்? உன்னோட பேரு எழிலரசன். உனக்கு தெரியுமா? ஆமா. கண்டி ஐயா, நீண்ட நாட்களாக மனநிலை சரியில்லை. ஏனென்றால் நாட்டை விட்டே வந்துட்டீங்க. ஆமா. ஆகையால் எப்போது உன்னை பார்த்தேனோ, எப்போது என்ன பார்த்தீங்களோ, எனக்கு மாலை அணிவித்தாய். மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தாய். ஆரத்தி எடுத்து என்னுடைய வேதனையும் மறந்து ஓடிவிட்டது. அப்படியா? ஆமா. இப்போது என் மேலே உங்களுக்கு காதல் ஆசை வந்துவிட்டது. சுருக்கமா போனா அப்படிதான் ஆகணும். கண்ணே ஐயா, உண்மையாகத்தான் சொல்கிறேன். இனி முதற்கொண்டு வாழ்ந்தால் உன்னோடு. அப்படியா? இல்லையா இந்த மண்ணோடு. ஐயா, நான் உனக்கு கேட்பேன். அதுக்கு நீங்க சத்தியமானி கொடுத்தீங்கன்னா நான் உங்களையே திருமணம் செஞ்சுக்கிறேன். ஒன்று என்ன? 1000 கேளு. ஏய், என்னோட உயிர் வேணுமா உனக்கு? உயிர் வேணாங்க. உயிர் எத்தனை நானா பண்றது? என்ன வேணும் சொல்லுங்க. என்ன தெரியுமா ஐயா? உங்க உயிர் மண்ணில் போற வரை எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சத்தியமானீங்கன்னா நான் உங்களையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். எந்த பெண்ணையா ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. அப்படியா? ஆமா. ஐயா மகனா, என் உயிர் உள்ளவரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். நாம் இருவருமே காதல் வானிலே சிறகடித்து பறக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இறக்கி சோறு தண்ணி சாப்பிட
இருவருமே இப்படியே சந்தோஷமா இருந்தா நேரம் பகுதியே தெரியாது. இருந்தாலும் பந்தடிக்கு போக வேண்டும். புறப்படுங்க.
தொட்டு தாலி கட்டிய கணவரின் இடத்தில் இல்லையாப்பா. யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? அம்மா வணக்கம்மா. அம்மா சந்தோஷத்துல அழுதுங்க, காரணம் என்னம்மா? சந்தோஷத்தில் அழுவில்லை ஐயா, துக்கத்தில் ஐயா நான் அழுகிறேன். ஐயோ பாவம். யாருமா என்னுடைய கணவர் ஐயா. உன்னுடைய கணவர் இருக்கிறாரு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாமா? சத்தியமாகவா? என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும் ஐயா. அவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க ஐயா? எவ்வளோ விட கதியா இருக்கிறாரு. என்னுடைய கணவர் அப்பேற்பட்ட செயல் என்னுடைய கணவர் செய்ய மாட்டார் ஐயா. மாட வீதி கலிகியர் குளம் 9ஆம் நம்பர் ஊம்பு அவர் இருக்கிறது. அப்படியா? ஆமாம்மா. இப்பொழுது அந்த 9ஆம் நம்பர் ரூமை பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன். இப்படியே இருக்க வேண்டும், இப்படியே சந்தோஷமா இருக்கணும். தெரியாது இதுதான் என்னுடைய கணவர் இருக்க வேண்டுமா? பார்த்தீர்களே இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இவர்களை இப்படியே விட்டல் ஆகவே ஆகாது. ஆமா, இதற்கு மேல் விடவே கூடாது. எனக்கு கண்ணே அத்தா என்ன நடந்தது? காதல் கவுந்து விட்டது. அத்தான் காதல் கவுந்து விட்டது. காதல் அத்தான் கவுந்து போச்சா? காதல் கவுந்து விட்டது. அத்தான் கவலைப்படாத, நான் தூக்கி பாடுறேன்.
நான் தூக்கி நிப்பாட்ட காதல நான் தூக்கு வேணாம் எனக்கு கிளம்பாது கிளம்பாது கிளம்பு பட்டியது அத்தா வருமே அமர்த்துறதோ ஆமாங்க அத்தா ஆமா நீ ஏன் தள்ளி விட்ட அத்தா நானும் உண்மையில தானே இருந்தேன் நான் ஏன் உங்களை தள்ள போறேன் நீங்க தான் என்ன தள்ளி விட்டீங்க சரி யாரு பாக்குறேன் யாரு சீக்கிரமா பாத்துட்டு வாங்க அத்தா அடி பாவி அடி உதாரி அலக்கம் ஐயோ நீ உயிரா இருக்கிறியே ஏன் நான் சாவணும்னா நீ செத்தா தானே அந்த மாதிரி தாலியா இருக்க முடியும் அப்பா அப்பா அதை கேட்டா அட பாவி இல்ல உங்க அப்பா செத்தவா இருக்க முடியும் டேய் ஏய் போடா ஐயா ஏய் என்ன வந்தீங்க பார்க்க வேண்டும் என்றான் உங்களை அழைத்து செல்லலாம் என்று வந்தேன் எங்க இருப்பது எந்த இடம் தெரியுமா எந்த இடம் காசு விடு காசு இருந்தால் தாய் என்று உரைப்பாள் காசு இல்லை எனில் சீ என்று உரைப்பாள் வேண்டாம தன் வாரங்கள் என்னிடத்தில் போய்விடலாம் பைத்தியக்காரி அந்த அரண்மனை எனக்கு இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாடு நான் குடியிருந்த கோவிலே இங்கதான் இருக்கு எங்க இருக்குதா இங்க தஞ்சா அப்படிங்குது உன் முகத்தை பார்க்க பிடிக்காமத்தான் நீதிமன்றத்தை விட்டு வந்து விட்டேன் எனக்காக முகமாடியது முகம் எப்பொழுது பார்த்தாலும் கூட எப்படி குடும்பம் பண்ண முடியும் அத்தா செல்லம் ரொம்ப நேரமா ஏற்கிட்ட பேசுனீங்க அத்தா பட்டு அத்தா உண்மையை சொல்ல நீ கோவப்படக்கூடாது சத்தியமா கோவமே படமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு கோவப்பட மாட்டா இவன் கோயம்புத்தூர் ஏன்டா தாலியா பாயிலே நான் எங்க அது அறுத்துக்குதா தாலியா ஐயா முதல்ல அங்க பாயில அத்தா யார் தெரியுமா நீங்க உண்மையை சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி நான் உங்களை கோவமே படமாட்டேன் நான் உங்களுக்கு உயிருக்கு உயிரா நான் காதலிக்கிறேன் நான் உன்னையே நம்பி இருக்கிறேன் அத்தான் உண்மையாகவா சத்தியமா அன்று ஒரு நாள் எனக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தாய் அல்லவா ஆமாங்க அத்தான் அப்போ என்னன்னு சொன்னேன் என்னுடைய மனநிலை சரியில்லை என்று அல்லவா ஆமாங்க அத்தான் அதற்கு காரணம் தெரியுமா யாருங்க வந்திருப்பது யார் தெரியுமா யாரு முதலில் நான் தொட்டு தாக்கிட்ட என்னுடைய பணி வந்திருக்கா அத்தா எங்க அக்கா வந்திருக்காங்க எங்க அக்கா வந்திருக்காங்க எங்க அக்கா வந்திருக்காங்க உனக்கு அக்காவா அத்தா எனக்கு முன்பதாக வாக்கப்பட்டு வந்துங்க இருந்தாலும் என் கூட பிறந்த அக்காவா நினைக்கிறேன் என் தெய்வமே அத்தான் உனக்கு கோவம் வரல எனக்கு சத்தியமா கோவமே கிடையாது மானங்கடி ஜென்மமா இது அண்ணா நாலு பேர் குடும்பத்துல நான் பெருக்கல நப்பின்னா வேற எங்கம்மா போடுறேன் நான் கௌரவமான குடும்பத்துல பெண்ணா பிறந்து வந்திருக்கேன் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தேன் உலகத்தின் உலக போட்டு உத்தமியே ஐயா உனக்கு கோவம் வரலையா சத்தியமா கோவமே கிடையாது மாதக்குள்ள மணி விளக்கு உனக்கு கோவம் வரலையா எனக்கு கோவமே கிடையாது பெண் குலத்தின் பொன் விளக்கு உனக்கு கோவம் வரலையா எனக்கு கோவமே கிடையாது அம்மாவை சொல்லலாங்க பத்து தீனினா பத்தினிதா 9 தீனி அப்படியா சொல்றேன் பத்தினி இருந்தா கூட உத்தமி கருப்பில் காசிங்க என் தெய்வமே நீதான் என் பத்தி பட்டுமையா போய் 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 பொம்பளை கால வேணுமா பட்டுமையா தெய்வம்டா இது யார் சொந்த தெய்வம் குடியிருந்து முகத்தை போய் பாரு சனியா இந்த மூஞ்ச பாக்குறது இந்த மூஞ்ச பாருங்க பாரு சத்தியமா சொல்றேன் காலையில வர்றது கூட வராது ஐயா கோடியா கச்சு அடிச்சு விட்டு ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஊர்ல அம்மா அத்தா அவங்க ஒரு விளையாட்டு கருவி உனக்கு தெரியாது கண்ணே அத்தான் உன்னையோட கோவம் வரல சத்தியமா கோவமே கிடையாது அத்தான் நீ கை போடுறாங்க நீ வைக்க நானும் வச்சுட்டேன் அது குழந்தை பாருங்க அத்தான் அது குழந்தை அதுக்கு எதுவும் தெரியாது விளையாடி கூட படுத்துக்கோ நான் பத்துக்கா நீ பத்துப்ப சத்தியமா நீங்க இல்லாத போது பால் பண்ணி லாபர் பண்ணுங்க ஷாப்பிங் இருக்கும் சத்தியே பாத்துக்க இருப்பேன் கைய கால வெட்டு இனிமே வந்தேனா நீ இல்லாத இன்னைக்கெல்லாம் நான் தான் ஏய் போடா உள்ள போடா ஏய் கண்ணே அத்தான் உனக்கு கோவம் கிடையாது சத்தியமா கோவமே கிடையாது இருந்தாலும் அவன் ஏன் வந்தா எதுக்கு வந்தா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு அத்தான் எங்க அக்கா கிட்ட ஒரு 2 வார்த்தை நான் பேசிட்டு வரேன் நீங்க அரண்மனை போய் பந்தில படுத்துன்னு இருக்கு பாய் டாடா ஐ லவ் யூ சேம் டு யூ பாத்து பத்திரமா போங்க சோதானம் போயிட்டு வாங்க அத்தா பட்டுக்குட்டி நாங்க பக்கத்துல இருக்கிற வம்பு ஏய் அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வம்பா போய் முடிச்சுபடியா ஏவா இருந்தா எனக்கு என்ன இது யா பட்டுது ஐயா கிளி கொஞ்சுது நாய் நச்சு டேய் சொல்றேன்
கோழி பையா போட்டுமா அத்தான் நான் போய் சும்மா தான் இருக்க போறேன் சும்மாவே இருங்க அதனால உன் உள்பாவோட எங்க சொல்லு தோசை காய வைக்கிறேன் அத்தான் அந்த சேஃப்டி டேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் அக்கா வணக்கம்க்கா வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கங்க வணக்கம்மா அக்கா வரம்பு வந்திருக்கீங்க அமருங்கக்கா நீ அமர்ந்து கொள்ளம்மா அக்கா இதுவே உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்றேன் உக்காருங்கக்கா நீ அமர்ந்து கொள்ளம்மா அக்கா அந்த அம்மா ஆசை போட்டு உக்காரம்மா இதே உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா உக்கார மாட்டீங்களா அக்கா அந்த மாதிரி நினைச்சு இல்லம்மா உக்காருங்க நீயே உட்காந்துக்கோமா அக்கா நீங்க நின்னா என் 2 காலம் நோகுதுக்கா இல்ல பரவாயில்ல நீயே உட்காரம்மா அக்கா என் கால்கள் 2 நோதுக்கு உக்காருங்க இல்லம்மா நீயே உட்காருமா பரவாயில்ல உக்காருங்கக்கா இல்ல, நீ உக்காரு. உக்காரி ஒத்தா இல்லம்மா நீயே உட்காருமா ஏய் உக்காரி உட்காருமா நீயே பையா உன்னை யார உக்கார நீ உக்காரு போடி பண்றதுல யாரு உக்காரு என் அக்கா வராம வந்திருக்காங்க நானும் அறிக்கூடாது தான் பாக்குறேன் என்ன தானே அனுப்புங்கிறீங்க மச்சான் நீ தான் காப்பி ஆத்தணும் நான் காப்பி ஆத்தணும் சரி ஏய் கொஞ்சம் அக்கா பரவாயில்ல உக்காருங்கக்கா இல்லம்மா நீயே உட்காருமா ஏய் உக்காரி அல்லவா அக்கா வராம வந்திருக்கீங்க பால் சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா எள்ளி சாப்பிடுறீங்களா 2 மாமா இங்க சப்பி சாப்பிடுறீங்களா வேண்டாமா எல்லாம் இருந்தா ஸ்டாப் போட்டு கொடு உட்காந்து உறுதி எடுப்பாங்க அப்படியேக்கா தண்ணீர் கொடுத்தாலும் போதும் தண்ணி கொடுத்தா போதுமா பக்கான இருக்கா கொம்பு போட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வரேன் குடிக்கலாமா குடிக்கலாக்கா தாராளமா நம்பி நம்பி குடிக்கலாக்கா ஏய் என் வீட்டை தேடி ஆண்கள் வரத்துக்கே பயப்படானுங்க நீ வந்த எதுக்கு நீ வந்த வரலாமா இங்க வரலாமாடி பொம்பளையா பிறந்தங்க வரலாமா பொம்பளையா பிறந்த நாய் இங்க வரலாமாடி நீல குடும்பத்துக்கு பெண்ணாடி நீ குடும்பத்துக்கு பெண்ணாடி ஏய் போக முடியுமா முடியாதா போக முடியுமா முடியாதா பெத்தால ஏன்
வர்றான். அத்தா ஐயோ அம்மா